எனது சமூக வலைத்தள அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். என்னை முதலில் நான் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். எனது பெயர் ஆஷிக் அஹ்மத் பின் அப்துல் ஹமீத். நான் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவன் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தற்போது தொழில் நிமித்தமாக ஐக்கிய அரபு இராச்சியம் அபுதாபி தலைநகரில் வசித்து வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் என்னால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சமூக சேவைகள் பணியானது மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்து வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அது தொடர எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாஹுவை பிரார்த்தித்தவனாக கடந்த 1 வாரத்துக்கு முன்னால் உலக சமாதானம் வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் உலகத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தங்கள் வேண்டியும் இன்னும் பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் எனது நடைபவனியை ஆரம்பித்திருந்தேன். அது துரதிர்ஷ்டமாக 1.5 நாட்களில் முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஐக்கிய அரபு இராச்சியத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இது நமது நாடுகள் மாதிரி அல்ல. இரவு முடிவெடுத்தால் நாளை காலை எல்லாவற்றையும் செய்ய முடியாது. பல வகையான அனுசரணைகள், பல வகையான அனுமதிகளை பெற வேண்டி இருக்கின்றது. அந்த 1.5 நாளும் என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். என்னால் முடியுமா முடியாதா என்று ஒரு உள்ளத்தில் இருந்த அச்சத்தை தீர்த்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஐக்கிய அரபு இராச்சியத்தில் அனுமதிகளை பெறுவதென்றால் மிகவும் கடினமாக இருக்கின்றது. குதிரை கொம்பாகவே இருந்து வருகின்றது. முதலில் போலீஸ் தலைமை காரியாலயங்களில் அனுமதிகளை பெற வேண்டும். அதற்கும் நான் விண்ணப்பித்துள்ளேன். இரண்டாவதாக சிஐடி தலைமை காரியாலயங்களில் அனுமதிகளை பெற வேண்டும். அதற்கும் நான் விண்ணப்பித்துள்ளேன். அதன் பிற்பாடு வீதி அமைச்சு, நெடுஞ்சாலைகள் அமைச்சு, விளையாட்டு துறை சம்பந்தப்பட்ட அபுதாபி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில், அபுதாபி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி, அபுதாபி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி போன்றவற்றுகளிலும் நான் அனுமதிகளை பெறுவதற்காக அப்ளை செய்துள்ளேன். அது மட்டுமல்ல, நான் நிறைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதில் அனுமதிகளை பெற வேண்டும். அதன் பிற்பாடு யூத் அண்ட் கல்ச்சர் மினிஸ்ட்ரியில் அனுமதிகளை பெற வேண்டும். அதன் பிற்பாடு டூரிசம் மினிஸ்ட்ரிக்கும் சென்று வந்திருந்தேன். இப்படி பல வகையான போதாக்குறையாக சென்ற வாரம் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில், மற்றையது துபாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாவற்றுக்கும் சென்று வந்திருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 150 திர்ஹம்கள் செலவாகிவிட்டது ஒரே நாளில். இந்த மாதம் மட்டும் இந்த அனுசரணைகளும் இந்த அனுமதிகளையும் பெறுவதற்காக திர்ஹம்கள் 2500 இலங்கை பெறுமதிக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் 50% முடிந்துவிட்டது. இன்னும் 50% மிகவும் கடினமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்த முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரி வருவதற்கு உங்கள் துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் நான் எதிர்பார்த்தவனாக நடைப்பயணத்தை தொடர வேண்டுமானால் நடைபாதைகளை, ஹைவேக்களை மூட வேண்டும். அது மட்டுமன்றி எனக்கு பிரதான அனுசரணைகளும் தேவைப்படுகின்றது. நான் நடப்பதென்றால் எனக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி வாகனம் செல்ல வேண்டுமா? அந்த வாகனத்தில் எனக்கு தேவையான சகல விதமான உணவுகளும், குடிநீர்களும், எனர்ஜி குளிர்பானங்களும், எனர்ஜி உணவுகளும், அது மட்டுமல்ல எனக்கு தேவையான சகல பொருட்களும் அந்த காரில் இருக்க வேண்டுமா? அதை பின்தொடர்ந்து
எனக்கு உடம்பில் ஃபிட்னஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம், அதற்கு வேறையாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்க வேண்டும். அடுத்த கட்டமாக என்னை பின்தொடர்ந்து நான் நடக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் எனக்கு பின்னால் ஒரு சகல வசதிகளுடன் ஒரு ஆம்புலன்ஸ் வர வேண்டுமென்றும், இப்படி சட்டங்கள் இருப்பதனால் நான் அனுசரணைகளுக்காக கிட்டத்தட்ட பிரபல்ய கம்பெனிகள் 25க்கு மேற்பட்ட கம்பெனிகளுக்கு விண்ணப்பித்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ் எனது முயற்சிகளை நான் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றேன். உங்கள் அனைவர்களின் ஆதரவுகள் எனக்கு தொடர்ந்து தேவைப்படுகின்றமையால் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எனது காரியம் வெற்றி பெற அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும்